ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த டுடேஸ் ரேமா நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த புதிய நாளின் காலை பொழுதிலே ஆண்டவர் உங்களோடு இருந்து நன்மையானவைகளை தந்து உங்களை சந்தோஷப்படுத்துவாராக என்று வாழ்த்துகிறேன். நம்முடைய சிந்தைக்கான கர்த்தருடைய வார்த்தை, ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள், மதிகேடரோ கனவீனத்தை அடைவார். இந்த புதிய நாளிலே கனத்தை சுதந்தரிப்பீர்கள். கனத்தை சுதந்தரிக்க நமக்கு தேவையானது என்ன என்ற ஒரு காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். பொதுவாக கனம், ஹானர் அப்படிங்கிறது எல்லாரும் விரும்புகிற ஒன்று. ஆனால் இன்னொரு புறத்தில் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. படித்தவர்கள், படிக்காதவர்கள், பணக்காரர்கள், ஏழைகள் எல்லாரும் விரும்புகிற ஒன்று கனம். ஆனால் அந்த கனத்தை தேவன் நமக்கு சுதந்திரிக்க தர விரும்புகிறார். யாருக்கென்றால் ஞானத்தோடு வாழ்கிறவர்களுக்கு. அதான் வசனம் சொல்லுது, ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள். இன்னைக்கு நீங்க கனத்தை சுதந்திரிக்க போகிறீர்கள். நீங்கள் கனத்தை சுதந்திரிப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தரப்போகிறார். ஆனா உங்களுக்குள்ள ஞானம் தேவைப்படுகிறது. ஞானவான்களாய் காணப்பட வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது. நான் நம்புகிறேன் உங்கள் வாழ்க்கையிலே கனத்தை சுதந்திரிப்பதற்கு உரிய ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவாராக. அந்த ஞானத்தினால் உங்களை நிரப்பி அந்த கனத்தை சுதந்திரிக்க அவர் கிருபை செய்வாராக என்று அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, கனத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று எங்களோடு பேசினதற்காக நன்றி. கனத்தை எதிர்பார்க்கிறோம், ஆனால் சுதந்திரிக்க முடியவில்லை. இந்த நிலையில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே கனத்தை சுதந்திரிப்பார்களா. ஆனால் அதற்கு அவசியம் ஞானம் அப்படிங்கிறத சிந்திச்சோம். ஞானவான்களாய் நடந்து கொள்ள கிருபைத்தார், ஞானத்தோடு காணப்பட கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். May God bless you.